தி ஷீப் டிடெக்டிவ்ஸ். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆடுங்களை வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம். படத்தோட ஸ்டார்டிங்ல பேனாவும் பேப்பருமா உட்காந்துருப்பாரு நம்ம ஹீரோ. டியரஸ்ட் ரெபேக்கா அப்படின்னு சொல்லி லெட்டர் ஸ்டார்ட் பண்ணுவாரு. மனசுல நிறைய கேள்விகள் போடும். அந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரே பதிலா சொல்லணும் அப்படின்னா ஷீப் அப்படின்னு சொல்லிடுவாரு. இவர் ஷீப்னு சொல்ற அடுத்த செகண்டே அவரோட வீட்டுக்குள்ள எட்டி பார்த்துக்கிட்டு இருந்த ஆடு வந்து உள்ள விழுந்துரும். உடனே லெட்டர் அப்படியே வச்சுட்டு இந்த படத்தோட ஹீரோவான ஆடுங்களுக்கு வெளியே போய் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க போயிருவாரு. இந்த முரட்டுத்தனமா சண்டை போற ரெண்டு ஆடுங்களுக்கு பேரு ராணி அண்ட் ரிஜி. வயசாகியும் கெத்தா இருக்கிற இந்த ஆடுக்கு பேரு சர் ரிச்ஃபீல்ட். இந்த ஆட்டோட பேரு கிளவுட். இந்த ஆட்டோட பேரு ஜோரா. அப்புறம் இதோட பேரு மோப்பல். அப்புறம் கண்ணு தெரியாத மாதிரி இருக்கு இந்த ஆட்டுக்கு பேரு வூல் ஐஸ். அப்புறம் நம்ம கதையிலே ரொம்ப முக்கியமான ஒரு ஆடு செபாஸ்டின். அப்புறம் நம்ம ஹீரோக்கு ரொம்பவே ஃபேவரட்டான இந்த ஒரு ஆடு லிலி. இப்படி லெட்டர்ல எல்லாத்தையும் எழுதிட்டு அப்புறம் காலையில எந்திரிச்சதும் முதல் வேலையா அதோட ஹெல்த்தை பாத்துக்கிறதும், அதுங்களை கிளீன் பண்றதும், அதுங்களை ரொம்ப ஹாப்பியா வச்சுக்கிறதும், அதுங்களுக்கு மருந்தும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்படி சூரியன் மறைஞ்சதும் ஏதாவது ஒரு கதையை எடுத்து ஆடுகள் முன்னாடி உட்காந்து படிச்சு காமிப்பாரு. பட் அன்னைக்கு பாதியிலே அந்த கதையை முடிச்சுட்டு போதும்னு சொல்லிட்டு உள்ள போயிருவாரு. உடனே இந்த ஆடுங்கள்லாம் என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ்ல போய் நிறுத்திட்டாரு பாரு. உடனே மத்த ஆடுங்க எல்லாமே அந்த கதையில யாரு கொலை பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு ஆட்டோட குரூப் வேலைக்காரி அப்படின்னும், ஒரு ஆட்டோட குரூப் டாக்டர் அப்படின்னும் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா அங்க வந்த லில்லி 2 சாப்டர் முன்னாடி நான் கொலைகாரனை கண்டுபிடிச்சிட்டேன், அது இவர் தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை சொல்லும். பட் அடுத்த நாள் ஜார்ஜ் கதை படிக்கும் போது லில்லி யாரு கொலைகாரன்னு சொன்னாரோ அதே தான் கதையிலேயே இருக்கும். பொதுவா ஆடுகள்னாலே ஒண்ணு சாப்பிடும் இல்லைன்னா தூங்கும். ஆனா இந்த 3 ஆடுகளுக்கும் எங்க இருந்து தான் எவ்வளவு சக்தி இருக்குன்னே தெரியாது, அவ்வளவு ஆண்டுகளா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. இப்படி இருக்கிற ஆடுங்க எல்லாமே வெயில் காலத்துல பிறந்த ஆடுகள்னு சொல்லுவாங்களாம். ஏன்னா ஆடுகள்னாலே வெயில் காலத்துல தான் பிறக்குமா. ஆனா இவ ஒருத்த மட்டும் பனிக்காலத்துல பிறந்ததுனால ஆடுங்க எல்லாமே இவனை ஒதுக்கி வச்சிரும். அப்ப இந்த ஆட்டுக்கிட்ட அந்த 3 குட்டி ஆடுகளும் தன்னோட பேரை சொல்லும். பதிலுக்கு உன் பேர் என்ன அப்படின்னு அந்த ஆட்டுக்கிட்ட கேட்கும் போது அந்த ஆடு எனக்கு பேரை இன்னும் யாரும் வைக்கல அப்படின்னு சொல்லும். உடனே நீ என் கூட விளையாட வர்றியா அப்படின்னு அந்த 3 ஆடுகளும் கேட்கும். உடனே அங்கிருந்து வந்த சர் ரிச்ஃபீல்டுங்கிற அந்த பெரிய ஆடு விறுவிறுன்னு அதை வந்து துரத்தி விட்டுரும். அப்புறம் அந்த குட்டி ஆட்டுங்க கிட்ட உனக்கு எத்தனை தடவை சொல்றது, வின்டர் லேம்ப் கூட நம்ம பேசக்கூடாது, அது நம்ம கூட்டத்தை சேர்ந்தது கிடையாது அப்படின்னு சொல்லிரும். ஆடுங்களுக்கு ஒரு வினோதமான பழக்கம் இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா பனிக்காலத்துல பிறந்த ஆடுங்களை தன் கூட்டத்துல சேர்ந்துக்காது. அப்படி தனியா விடப்பட்ட இந்த ஆட்டை தான் ஜார்ஜ் தன்னோட கையில தூக்கி வச்சு பால் கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. சுத்தி இருக்க ஆடுங்கெல்லாம் இது கவனிக்குதா அப்படின்னு பாப்பாரு. பாத்துக்கிட்டே அதோட காதுல நீ தான் பெஸ்ட் ஆடு அப்படின்னு சொல்லிடுவாரு. உடனே ஜோயாவும் லில்லியும் எதுக்கு அந்த ஆட்டுக்கு மட்டும் இவ்வளவு செல்லம் கொடுக்கறாரு அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு லில்லி அவருக்குலாம் வின்டர் லேம்ப் பத்தி எதுவும் தெரியாது, அவர் எல்லா ஆட்டையும் பொதுவா தான் பாக்குறாரு அப்படின்னு சொல்லும். உடனே ஊருக்குள்ள மணி அடிக்கிற சத்தம் கேட்கும். ஜார்ஜ் அதை கேட்டதும் உடனே ஊருக்குள்ள போயிருவாரு. நம்ம ஹீரோ ஜார்ஜ் இருக்கிற ஊருக்கு பேரு டென்புரோக். இங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்களாம். அதுல ஒரு ஆளு தான் இவரு. இவரோட பேரு கேலப். இவரும் ஒரு ஷெப்பர்ட் தான். பட் ஆனா ஜார்ஜுக்கு இவரை பிடிக்கவே பிடிக்காது. அப்புறம் ஹேம், இவர் வந்து ஆடு வெட்டுறவர். இவருக்கும் ஜார்ஜுக்கும் சுத்தமா செட் ஆகாது. இவங்க பேரு பெத். இவங்க வந்து சின்னதா ஒரு கடை நடத்துறாங்க. பட் ஆனா இவங்களுக்கு ஜார்ஜ் பிடிக்காது. அப்புறம் இவர் பேரு டிம். இவர் ஒரு போலீஸ்காரரு. பட் இவர் ரொம்பவே டம்மியான ஆளு. அப்புறம் ரெவரண்ட் ஹில்கோட். இவருக்கு வந்து கடவுளின் தூதுவன் மனசுக்குள்ள நினைப்புன்னு நினைக்கிறேன். இவர் பைபிள்ல இருந்து தொலைஞ்சு போன ஆடுங்களோட கதையை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஜார்ஜ் உள்ள வந்துருவாரு. உள்ள வந்து நேரா எல்லாத்தையும் ஒரு தடவை பாக்குறாரு. பாத்துக்கிட்டு இருக்கும்போது கடவுளோட இருப்பிடத்துல எல்லாருக்கும் இடம் இருக்கு ஜார்ஜ் அப்படின்னு அந்த ஃபாதர் சொல்லுவாரு. அதுக்கு ஜார்ஜ் அந்த ஃபாதரை பார்த்து ஆடு மேய்க்கிறவங்களுக்கும் இருக்குது, ஆடு வெட்டுறவங்களுக்கும் இருக்குதா அப்படின்னு கேட்பாரு. அப்புறம் ஹேம் கிட்ட இருந்து அந்த தட்டை வாங்கிட்டு போய் ஃபாதர் கிட்ட போய் நான் ஒன்னும் கடவுளை தேடி வரல, என் கணக்கை தீக்க வந்திருக்கேன்னு சொல்லி தன் கையில இருந்த காசு எடுத்து அந்த தட்டுல வச்சு ஃபாதர் கிட்ட கொடுத்துருவாரு. உடனே ஃபாதரை ஒரு முறைச்சிட்டு ஜார்ஜ் அங்க இருந்து கிளம்பிடுவாரு. உடனே ஜார்ஜோட கேஷை வாங்கின ஃபாதர் நல்ல பையன் கொடுத்துட்டு போயிட்டான்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே அங்க இருந்து போயிருவாரு. இவங்களோட கதையெல்லாம் நீ விடு, என் ஆடுங்க உன்னை ரொம்பவே தேடுது, நீ எப்ப அதை பார்க்க வர்ற, என்னையும் நீ எப்ப பார்க்க வர்ற அப்படின்னு சொல்லி அந்த லெட்டர் எழுதி முடிச்சிருப்பாரு. அப்புறம் நம்ம ஜோயா நம்ம கிளவுட பார்த்து உங்களை மாதிரி நானும் பூ சாப்பிட்டா இந்த மாதிரி கண்ணு அழகாகுமான்னு கேட்கும். உடனே கண்ணெல்லாம் அழகாகாது, அந்த ஒரு பையன் இருக்கான் பார்த்தி அவனை மாதிரி வேகமா முடி வளரும் அப்படின்னு சொல்லும். உடனே லில்லி செபாஸ்டினுக்கும் அந்த பூவை கொஞ்சம் விட்டு வைங்க, அவனும் வந்து சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லும். செபாஸ்டின் நம்மள மறந்தாலும் நாம செபாஸ்டினை மறக்க கூடாதுன்னு சொல்லி லில்லி சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு கார் ஒண்ணு வரும். அந்த கார்ல கேலப்பும் அவனோட டாக்ஸும் வந்திருப்பாங்க. கேலப்போட கார் அங்க நிக்கும் போது இந்த 2 ஆடுங்க அந்த கேலப்போட காரை எப்படியாவது முட்டி தூக்குறதுக்கு பார்க்கும். பட் லில்லி அதை வந்து தடுத்துரும். கேலப்போட ஆட்டுக்கூட்டமும் ஜார்ஜோட ஆட்டுக்கூட்டமும் ஒன்னா சேர்றதை எல்லாரும் விரும்பிக்கிட்டு இருப்பாங்க. பட் ஜார்ஜ் அவரோட வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவாரு. இதை தாங்கிக்க முடியாத கேலப் அங்க இருந்து அங்க கோவமா போயிருவான். ஆடுங்களால இந்த சோகத்தை தாங்கிக்க முடியாது. உடனே என்ன பண்ணும் அப்படின்னா 1 2 3 சொல்லி அதை மறக்க பார்க்கும். 2 3 உடனே ஆடுங்க எல்லாரும் இதை மறந்துட்டு ரொம்பவே நார்மல் ஆயிரும். ஜார்ஜ் ஒரு மாதிரி சோகமா லில்லி முன்னாடி உட்காந்து எனக்கும் ஒன்னும் ஆகாது உனக்கும் ஒன்னும் ஆகாது அப்படின்னு சொல்லுவாரு. அப்புறம் வெளியூர்ல இருந்து ஒரு ஆளு புதுசா அந்த ஊருக்கு வந்து இருக்கிற எல்லாத்தையும் போட்டோ எடுத்துக்கிட்டு இருப்பாரு. பெத்தோட கடைக்கு லெட்டரை கொண்டு ஒரு பொண்ணு வரும். அந்த லெட்டர்ல ஜார்ஜுக்கு ஒரு லெட்டர் இருக்கிறத பார்க்கும். உடனே பெத் அந்த பொண்ணுக்கு தெரியாம லெட்டர் தூக்கி தனியா ஒளிச்சு வச்சுக்கும். அப்புறம் அந்த வெளியூர் ஆளு பெத்தோட கடைக்கு வந்து இங்க ஏதோ ஃபெஸ்டிவல் நடக்குதுன்னு பார்க்க வருவாரு. ஃபெஸ்டிவல்னு பார்த்தா ஏதோ பெட்டி கடை வச்சிருக்க மாதிரி இருக்கும். அவருக்கு உடனே டென்ஷன் ஆயிரும். என்னடா ஃபெஸ்டிவல் சொல்லி ஏதோ கடை நடத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அந்த பொம்பளைட்ட கத்திக்கிட்டு இருப்பாரு. அந்த பொம்பளை என்னடா எனக்கே பிசினஸ் சொல்லி தெரியா அப்படின்னு சொல்லி அவர்
சார்ட்ட கத்திக்கிட்டு இருக்கோம். நான் ஒரு நியூஸ் சேனல்ல இருந்து வரேன், எடிட்டர் இதை கவர் பண்ண சொன்னா நீங்க என்னன்னா இதை போய் காமிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுவாரு. அந்த பொம்பளை உடனே அட்மிஷன் ஃபீயா $10 கொடுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட இருந்து காசையும் வாங்கிரும். அந்த ரிப்போர்ட்டரும் பயங்கரமா டென்ஷன் ஆகி அந்த இடத்த விட்டே போயிருவாரு. அன்னைக்கு நைட்டு வானமும் பயங்கரமா இடியும் மின்னலா இருக்கும். அதனால ஜார்ஜ் கதை சொல்ல வர மாட்டாப்ல. உடனே லில்லி குட்டி ஆடுங்க பயப்படுன்னு சொல்லி சர் ரிச்ஃபீல்ட கதை சொல்லும். நம்ம சர் ரிச்ஃபீல்டு முன்னோர்கள் மேகமா மாறின கதையை பத்தி எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிட்டு இருப்பாப்ல. அப்ப லில்லியோட அப்பா அம்மா எப்படி மேகமா மாறினாங்கன்னு மோப்பிள் கிட்ட கேட்பாங்க. மோப்பிள் அந்த ஸ்டோரியை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது வெளியில பயங்கரமா மழை வரும். முன்னோர்கள் மேகமா மாறி மழையா பொழியறாங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பட் அன்னைக்கு நைட்டு எல்லாருமே ஒரு மாதிரி விசித்திரமா நடந்துக்குவாங்க. பெத்துல அந்த லவ் லெட்டரை கிழிச்சு போட்டு ஒரு மாதிரி தாறுமாறா நடந்துக்குவாங்க. வெளியூருக்கு போயிட்டு இருந்த அந்த ரிப்போர்ட்டர் மரத்துல மோதி சர்வீஸ் வேன்ல அவர் வீட்டுக்கு போயிட்டு இருப்பாரு. அவரோட காரை ஓட்டுறவங்க நீ ஏன்பா வெளியூர் போற, இங்க ஃபெஸ்டிவல் நடக்குதுப்பான்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து ஜார்ஜோட வீட்டு பக்கத்துல ஏதோ லைட் எரியற மாதிரி பாத்துக்கிட்டே போறாரு. மின்னல் சத்தத்தை கேட்டதும் டப்புன்னு எந்திரிச்ச மாப்பிள் வெளியில செபாஸ்டின் நிக்கிறத பாத்துக்கிட்டே இருக்குது. மாப்பிள் இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டே இருக்குது. அதே நேரத்துல ஜார்ஜோட வீட்டு கதவை யாரோ தட்டுற மாதிரி சத்தம் கேட்டது. அதுக்கப்புறம் அடுத்த நாளும் விடிஞ்சிருது. எல்லா ஆடுங்களும் நார்மலா தூங்கிட்டு இருக்குது. அப்போ ஒரு குட்டி ஆடு மாப்பிள் மேல ஏறி உட்கார்ந்துருது. மாப்பிள் உடனே ஏன் இப்படிலாம் என் கூட பண்ற, இப்படிலாம் பண்ணக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் மாப்பிள் எஞ்சி வெளியே போகுது. வெளியே ஒரு விசித்திரமான ஒரு சம்பவம் நடக்கிறதா பாக்குது. அப்ப அங்க ஜார்ஜ் விழுந்து கிடக்குறாரு. அவரோட பக்கத்துல லில்லி நின்னுட்டு இருக்குது. உடனே லில்லி அசையாத மாப்பிள் அவர் நம்ம கூட விளையாடுறாரு அப்படின்னு சொல்லும். உடனே மாப்பிள் ஜார்ஜோட மேல காலை வச்சு இல்ல அவர் இறந்துட்டாரு லில்லி அப்படின்னு சொல்லும். என்ன மாப்பிள் சொல்ற, மனுஷங்களும் நம்மள மாதிரி மேகமா மாற மாட்டாங்களா அப்படின்னு டெல்லி கேட்கும். அவர் நம்மளோட ஷெப்பர்ட், அவர் போயிட்டா நம்மள யாரு பாத்துக்குவார் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீலா பேசிட்டு இருக்கோம். இனிமே அவர் நம்ம கூட வரவே மாட்டாரான்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி கஷ்டப்பட்டு பேசிட்டு இருக்கோம். லில்லியால அவரோட இறப்பை தாங்கிக்கவே முடியாது. கடைசியா ஒருத்தர் அவரோட கை மேல தன்னோட தலையை வச்சுக்கும். இது தெரிஞ்ச லில்லியோட ஆட்டுக்கூட்டம் ரொம்பவே ஷாக் ஆயிரும். நீ சொல்றதெல்லாம் உண்மையா லில்லின்னு லில்லி கிட்ட கேட்பாங்க. ஆமா நான் சொல்றது எல்லாமே உண்மைதான், அவர் நம்மளை விட்டு போயிட்டாரு, நம்ம ஷெப்பர்ட் இனிமே நம்ம கூட வரவே மாட்டான்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கோம். நம்ம உடனே அவரை மறந்தாகணும் அப்படின்னு சொல்லி லில்லி சொல்லும் போது எல்லா ஆடுங்களும் சரின்னு சொல்லும். மோப்பிள் மட்டும் இருங்க இருங்க அப்படின்னு சொல்றதுக்குள்ள எல்லா ஆடுங்களும் 1 2 3 சொல்ல ஆரம்பிச்சிடும். யாரும் எதையும் மறக்க ஆடுங்க மறக்கிறத தடுத்து நிறுத்தின செபாஸ்டின், அதை எப்படி நீங்க மறக்கலாம், நம்மளை கஷ்டப்பட்டு வளர்த்த அவர் ஜார்ஜ், உங்களால எப்படி அவரை மறக்க முடியுது, அவரை மறக்கிறது ஒரு நீதியே கிடையாதுன்னு சொல்லி ஜார்ஜுக்காக பேசியிருக்கோம். உடனே மத்த ஆடுங்கெல்லாம் நீதிதான் என்னது அப்படின்னு கேட்கும். நீதிடாடே தம்பி அப்படின்னு செபாஸ்டின் சொல்லும். நம்ம ஜார்ஜ் கடைசி வரைக்கும் மறக்க கூடாது, அவர் எனக்கு நல்ல ஃப்ரெண்டா இருந்தாரு, அவரை மறக்கிறது நாம அவருக்கு செய்யற துரோகம் அப்படின்னு சொல்லிடும். இதை கேட்டுக்கிட்டு இருந்த லில்லி என்னால் அவரோட இறப்பை தாங்க முடியல, எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லும். இதை கேட்டுக்கிட்டு இருந்த ஜோயா என்ன சொல்றீங்க, ஜார்ஜ் இறந்துட்டாரா, இறப்புனா என்ன, மனுஷங்கன்னா என்ன, அப்ப அவர் யாரு கொன்னாரு அப்படின்னு கேட்கும். உடனே லில்லி கொலை பண்ணாங்களா, யார் கொலை பண்ணிருப்பாங்க, எதுக்கு கொலை பண்ணிருப்பாங்க, ஏன் கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்ப ஜோயா நாம படிச்ச கதையில எல்லாம் கொலை தானே பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லும். பட் ஜார்ஜ் இந்த இடத்துல அவருக்கு உயிர் இருக்கா இல்லையா நாங்க செக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. உயிர் இல்லைன்னு சொன்னதும் அங்க இன்ஸ்பெக்டரும் கேலப்ப பேசிக்கிட்டு இருப்பாங்க. உனக்கு எப்படி தெரியும்னு கேலப்ப பார்த்து கேட்கும்போது நான் இந்த வழியா வந்தேன் அப்போது பார்த்தேன் அப்படின்னு கேலப் சொல்லுவாரு. ஆடு வெட்டுறவனுக்கு இங்க என்ன வேலை இன்ஸ்பெக்டர் கேட்பாரு. அவனுக்கு இந்த ஆட்டுங்க மேல எல்லாம் ஒரு கண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி கேலப் சொல்லுவாரு. இன்ஸ்பெக்டர் அதை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்க நேரம் நம்ம லில்லியும் மோப்புலும் கேரவன் பக்கத்துல சுத்திக்கிட்டு இருப்பாங்க. மாப்புல் என்ன உள்ள தூக்கி விடுன்னு சொல்லி லில்லி சொல்லும். லில்லி ஜன்னல் வழியா உள்ள என்ன நடந்திருக்கு அப்படின்றத எல்லாத்தையும் பார்க்கும். மாப்புல் என்ன உள்ள எல்லாமே தெரியுதா லில்லி அப்படின்னு கேட்கும். உடனே லில்லியும் ஆமா எல்லாமே தெரியுது அப்படின்னு சொல்லும். லில்லிக்கு எல்லாமே சந்தேகப்படுற மாதிரியே இருக்கும். அந்த நேரம் பார்த்து நம்ம வெளியூர் ரிப்போர்ட்டர் அங்க வந்துருவாரு. வந்து உடனே எல்லாத்தையும் போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிருவாரு. நீ எதுக்கு இங்க வந்தன்னு கேட்கும்போது சும்மா ஒரு எவிடன்ஸ்க்கு கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. ரிப்போர்ட்டர் கேட்பாரு என்ன எல்லாத்தையும் செக் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்பாரு. இன்ஸ்பெக்டர் ஆமா நான் வேலையை சுத்தி செக் பண்ணிட்டேன் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லுவாரு. ரிப்போர்ட்டர் அதுக்கு உள்ள செக் பண்ணல அப்படின்னு கேட்பாரு. உள்ள செக் பண்ணும் வாயா அப்படின்னு கூட்டு போவாரு. இப்படி திறக்காதீங்க கைரேகப்படுன்னு சொல்லி மாத்தி திறக்க வைப்பாரு. இன்ஸ்பெக்டர் கதவை திறந்து உள்ள போனதையோ எல்லாமே நார்மலா தான் இருக்கு, வாயா வெளியே போலாம் அப்படிம்பாரு. உடனே ரிப்போர்ட்டர் இங்க பாருங்க சார் எல்லாமே கலைஞ்சிருக்கு, ஒரு கிளாஸ்ல இருக்க வேண்டிய சரக்கு 2 கிளாஸ்ல இருக்கு, அப்பனா யாரோ வந்திருக்காங்க 2 பேரும் சேர்ந்து கட்டிங் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாப்ல. இந்த கேட்ட லில்லி உடனே இது கொலைதான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறா. உடனே இன்ஸ்பெக்டரையோ நீ வெளியே வாயா, நீ எனக்கு மேல பேசிக்கிட்டு இருக்க, ஜார்ஜை யாரும் கொலை பண்ணல, அவர் ஹார்ட் அட்டாக்ல தான் செத்து போயிட்டாரு, அப்படிதான் நான் கேஸை முடிக்க போறேன்னு சொல்லி டக்குன்னு போயிருவாரு. ஆனா ஆடுங்க ஒரு மீட்டிங் போட்டு ஜார்ஜை தெளிவா கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப செபாஸ்டின் ஏமா லில்லி நீயா சொல்றியா இல்ல அந்த போலீஸ்காரன் சொன்னாரா அப்படின்னு கேட்கும். அதுக்கு லில்லி அவனுக்கு ஒண்ணுமே தெரியல லூசு பயலா இருக்கான், நானா தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லும். ஜார்ஜை யாரோ கொலை பண்ணிருக்காங்க, நம்மள அவர் வளர்த்தாரு, ஆனா நாம அவருக்காக எதுவுமே பண்ணல அப்படின்னு லில்லி பேசிட்டு இருக்கோம். ஜார்ஜை யாரு கொலை பண்ணாங்கன்னு தெரியல, ஆனா அப்படி கொலை பண்ணவங்கள நம்ம சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி லில்லி டென்ஷனா பேசிட்டு இருக்கோம். ஜார்ஜை கொண்டவங்கள நம்ம பழி வாங்கியே ஆகணும் அப்படின்னு லில்லி சொல்லும். உடனே செபாஸ்டின் இப்ப என்னதான் பண்ணணும் நீ சொல்ல வர அப்படின்னு டக்குன்னு கேட்கும். அதுக்கு லில்லி ஜார்ஜை கொண்டவங்கள நாம தான் கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிரும். எதுக்கு சிரிக்கிற நீ? அது அட
சனியனுங்களா நீங்களாம் ஆடுங்க அப்படின்னு சொல்லி செபாஸ்டியன் சொல்லும். உங்களால கொலகாரனை கண்டுபிடிக்க முடியாத அந்த மனுஷங்க பாத்துக்குறாங்க, நீ ஒன்னும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லும். உடனே நீ போய் அவன் வேலையை பாத்துக்கிட்டு அப்படின்னு லிலியை போய் எவிடன்ஸ் தேட ஆரம்பிச்சிடும். மொத்த பேர் எவிடன்ஸ் கிடைக்குமான்னு பயங்கரமா தேடிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு ஆள் புள்ள திங்கிறத பாத்தியா எவிடன்ஸ் போய் மேஞ்சிட்டு இருக்க, உனக்கு அறிவில்லையான்னு கேட்டோன்னே அது துப்பி விட்டுரும். ஒரு ஆள் வாளிக்குள்ள மண்டையை விட்டு மாட்டிக்கிட்டு இருக்கும். உங்களை போயாடா எவிடன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லி லிலி பாத்துக்கிட்டு இருக்கும். அந்த நேரம் டக்குன்னு ஒரு ஐடியா வந்து எல்லாரையும் கூப்பிட்டு அன்னைக்கு நைட் ஏதாவது நீங்க விசித்திரமா பாத்தீங்கன்னு எல்லாரையும் கேட்கும். அப்ப மாப்பிள் டக்குன்னு வந்து யோ செபாஸ்டியன் அவனை நைட்டு பாத்தையா நீ அங்க சுத்திக்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்லும். செபாஸ்டியன் தான் பண்ணிருக்கான். கொலகார பாவி. அட பாவீங்களா, இந்த காலம் வச்சு நான் எப்படி அவரோட கட்டிங் போட்டிருப்பேன், எப்படி அவட போட்டு தள்ளிருப்பேன்னு சொல்லி சொல்லும். உடனே லில்லி ஆடுங்களை விட்டு தள்ளுங்கடா அரலூசுகளா, மனுஷங்களை யாராவது பாத்தீங்களா அப்படின்னு கேட்கும். அப்ப அந்த பனிக்காலத்து ஆடு வந்து நான் ஒருத்தரை பார்த்தேன், அது ஜார்ஜோட பேய், அதுதான் வந்து ஜார்ஜை கொண்டுருச்சு அப்படின்னு சொல்லும். அது மேல கூட ஜார்ஜோட கப்பு அடிச்சதுன்னு சொல்லி அந்த ஆடு சொல்லும். உடனே லில்லி விளையாட்டுக்கெல்லாம் நேரம் இல்ல, வேலையை பாரு அப்படின்ட்டு போயிடும். உடனே அந்த நேரம் பார்த்து பெல் அடிக்கிற சத்தம் கேட்கும். மனுஷங்க ஏதாவது பேசணும்னா அந்த மாதிரி பெல் அடிச்சு ஒண்ணு கொடுவாங்க அப்படின்னு சொல்லும். விறுவிறுன்னு லில்லி, மோப்பிள், செபாஸ்டியன் 3 பேரும் கிளம்புவாங்க. ஆனா லில்லி மோப்பிள் ரோட்டை பார்த்தோன்னா டக்குன்னு ஜர்க்காய் போய் நின்றும். உடனே மோப்பிள்டே என்ன கன்றாவிட அது எதுக்குடா போட்டு வச்சிருக்காங்கன்னு மனுஷங்களை பார்த்து திட்டும். ரோட்டுக்கு அந்த பக்கம் செபாஸ்டியன் நீங்க வரீங்களா, நான் போய் ஜார்ஜா கொண்டு முட்டி தூக்கிட்டு வரோம் அப்படின்னு கேட்கும். உடனே இவங்க 2 பேரையோ இரியா நாங்க வாரையா நீ போ நாங்க பின்னாடியே வந்துடுறோம் அப்படின்னு சொல்லும். ஆனா இம்புட்டுக்காண்டு கோழி ரோட்டை கிராஸ் பண்றதை பார்த்து இவங்க 2 பேரும் வெக்ஸ் ஆகி நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இந்த ரோட்டை கிராஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. உடனே செபாஸ்டியன் கோழி எல்லாம் கிராஸ் ஆகி வருது, நீங்க ஏன் வரமாட்டீங்க அப்படின்னு கேட்கும். உடனே இதுங்க 2 பேரும் ஏதோ பெரிய இதை கடக்கிற மாதிரி பொறுமையா கடந்து அந்த பக்கம் வந்துருவாங்க. கடந்து வந்தது இங்கிட்டு பெரிய ஆட்டத்தையே போட்டுக்கிட்டு இருக்கோம். செபாஸ்டியன் வழியை பொழந்துக்கிட்டு அந்த பக்கம் போயிடும். போற வழியில எல்லாத்தையும் எப்படி எப்படின்னு தெளிவா சொல்லி கொடுத்துக்கிட்டே போகும். 3 பேரும் ஒன்னா நடந்துகிட்டே இருக்கும்போது ஒரு வழியா சிட்டியை ரீச் பண்ணிடுவாங்க. சிட்டியை ரீச் பண்ணது என்னடா இது இவ்வளவு பெருசா கட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி லில்லி கேட்கும். அதுக்கு செபாஸ்டியன் ஏமா இதுக்கு பேர் தான் கோயில், இங்கதான் கடவுள் இருப்பாரு, இங்கதான் மணி அடிச்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும். கடவுள் ஒயினாவும் இருப்பாரு பிரெட்டாவும் இருப்பாருன்னு சொல்லி செபாஸ்டியன் சொல்லும். அதுக்கு லில்லி அப்ப அவரை சாப்பிடவும் செய்வாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும். நம்ம ரிப்போர்ட் யார்ட்டையே தீவிரமா போன்ல பேசிக்கிட்டு இருப்பாரு. லில்லி அதை பார்த்ததும் வாங்க ஒளிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லும். அதுக்கு செபாஸ்டியன் யாரும் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க, நாமெல்லாம் ஆடுங்க தான், நீங்க பயப்படாம பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லும். போலீஸ்காரர் உடனே நான் தான் அவங்க எல்லாரையும் வர வச்சேன், ஜார்ஜ் யாரோ கொண்டுட்டாங்க விஷம் கொடுத்து அப்படின்னு சொல்லுவாப்ல. எல்லாரும் ஷாக்காயி ஜார்ஜை எப்படி கொண்டாங்க அப்படின்னு கேட்பாங்க. இன்ஸ்பெக்டர் இந்த மரத்துல இருந்த ஒரு விதையை வச்சுதான் விஷமா பயன்படுத்தி கொண்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாப்ல. உடனே பெத்து இங்க இருக்கிறவங்க யாரா ஒருத்தவங்க தான் நம்ம ஜார்ஜை கொண்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்ஸ்பெக்டர் அப்படிலாம் யாரும் கிடையாது, திருடன் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. டக்குன்னு அந்த மீட்டிங்கை பொழந்துக்கிட்டு ஒரு கார் அவங்களுக்குள்ள வரும். காருக்குள்ள இருந்து ஒரு அழகான பொண்ணு ஒண்ணு வெளியே வரும். அந்த பொண்ணோட அழகை எல்லாரும் பார்த்து ரசிப்பாங்க. நம்ம இன்ஸ்பெக்டர் முதற்கொண்டு வேணும்னு பாப்பாரு. அப்போ ஒரு கிளவி டக்குன்னு குறுகால வந்து யோ இன்ஸ்பெக்டர் இங்க பாரியா அப்படின்னு சொல்லும். உடனே அவருக்கு எத்தா ஆமா நான் தான் இன்ஸ்பெக்டர், என்னமா வேணும் உனக்கு அப்படின்னு கேட்பாரு. அப்ப அந்த கிளவி இந்த வந்திருக்கால இந்த பொண்ணு, இது ஜார்ஜோட பொண்ணு ரெபேக்கா அப்படின்னு சொல்லும். உடனே நம்ம ஆடுங்கலாம் இவ யாரா வந்து புதுசா வந்து குட்டையை குழப்புறா அப்படின்னு பாப்பாங்க. உடனே ஒரு ஹோட்டல்ல வச்சு இன்ஸ்பெக்டர் சொல்லுவார் நான் தான் உங்க நம்பரை கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு போன் பண்ணேன் அப்படின்னு பாப்பல. உடனே அந்த கிளவியோ போய் அந்த வேன்ல சுத்தி சுத்தி எங்க நம்பர் தான் இருக்கு அப்படின்னு அந்த கிளவி சொல்லும். சரி அதெல்லாம் இருக்கட்டும், இன்னைக்கு 5 மணிக்கு ஒரு வில்ல படிக்க போறோம், இந்த 6 பேரை கூட்டுவாங்க அப்படின்னு எழுதிக்க சொல்லும். The Reverend Hillcoat, Caleb Merrill, Beth Pennock. யோ எழுதுன எல்லாருமே இருக்கணையா, மறக்காம கூட்டிட்டு வந்துறியா சாயங்காலம் 5 மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். போகும்போது இன்ஸ்பெக்டர் இதான் உங்களுக்கு மொதல் கேஸ் அப்படின்னு கேட்கும். உடனே அவர் நான் இந்த கொலையெல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லி பதறிடுவாரு. அதுக்கப்புறம் ஆமா இதுதான் நான் விசாரிக்கிற ஃபர்ஸ்ட் கேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாப்ல. இதெல்லாம் ஒட்டு கேட்டுக்கிட்டு இருந்த லில்லி ஆகா வில்ல படிக்க போறீங்களா, அப்ப நானும் அங்க இருக்கணுமேன்னு சொல்லி வந்துரும். பாட்டுக்கு வந்து எட்டி பார்த்தா ஒரு இளவும் தெரியாது, சுத்தி முத்தி எதுவும் ஜன்னல் இருக்கான்னு 3 பேரும் போய் பாப்பாங்க. வில்ல படிக்க போற இடத்துல எல்லாரும் பயங்கரமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல அந்த ரிப்போர்ட்டர் இருப்பாரு. ரிப்போர்ட்டர் எதையோ பயங்கரமா யோசிச்சுட்டு இருப்பாரு. அந்த பொண்ணு எதையோ பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்கும். அப்ப அந்த பொண்ணு இருக்கிற இடத்துக்கு வந்து அந்த இன்ஸ்பெக்டர் அந்த பொண்ணு கிட்ட போய் ஏமா நீ எப்பமா வந்த, ஏன் ஒரு மாதிரி இருக்கேன்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப அந்த பொண்ணு நான் நல்லா தான் இருக்கேன், என்ன எங்க அப்பா இறக்கும்போது நான் அங்க இருக்க முடியலன்னு சொல்லி ரொம்பவே கஷ்டப்படுவோம். உடனே நம்ம இன்ஸ்பெக்டர் நம்ம ரிப்போர்ட்டரோட கையை தட்டி விட்டியோ நீ கையடியா அப்படின்றாரு. கையில ஒரு டிஷ்யூ பேப்பர் கொடுத்து கண்ணா தொடமா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிடுவாரு. ஜன்னலை தேட போன மோப்புல சாப்பாடை தேடிக்கிட்டு இருக்கும். இது எப்படியா சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லி வாயை உள்ள விடும். ஆனா சாப்பாடு இருக்க இடத்துக்கு வாய் எட்டாது. இவங்க பேசிட்டு இருக்க நேரம் பார்த்து அந்த வக்கீல் கிளவி வந்துருவாங்க. கிளவி வந்தவொடனே இந்த ரிப்போர்ட்டரை பார்த்தியோ எதுக்கே நீங்க இருக்க, உடனே வெளியே போயிரு அப்படின்றோம். நம்ம ரிப்போர்ட்டர் 5 நிமிஷம் இருக்கேன் மேடம் அப்படின்னு பாரு, நீ 5 நிமிஷம் இருக்க வேணா 1/2 மணி நேரம் இருக்க வேணாம்னு சொல்லி வெளியே பத்தி விட்டுரும். அந்த மாதிரி வில்ல படிக்க ஆரம்பிக்கிற நேரம் Can you hear me? Yeah, very good connection. Thank you. அதாவது ஜார்ஜுக்கு ஒரு பையன் இருப்பாரு, அவரால் அங்க வர முடியாது, அதனால போன்ல கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு வில்லி என் கையில இருக்குது, ஆனா அதை நான் படிக்க மாட்டேன், அதுக்கு பதிலா புதுசா ஒரு வில்லி என் கையில கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லும். அந்த வில்ல நான் தான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லி அந்த இன்ஸ்பெக்டர் சொல்லுவாப்ல. ஆகா வில்ல படிக்க போறாங்கன்னு சொல்லி இந்த 2 ஆடுங்களும் வேடிக்கை பார்க்கும். அந்த வில்ல அப்படி என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா ஒரு ஆளு முட்டாளு, ஒரு ஆளு பனிக்காலத்தாடு, அப்புறம் ஒரு வெளியாளு, 2 கொலகாரங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாப்ல. அந்த கொலகாரங்களுக்கும் எதுவுமே கிடைக்க போறதில்லன்னு சொல்லி அந்த கிளவி சொல்லும். உடனே அந்த ஆடு வெட்டுற டக்குனு எழுந்து வெளியே போக பாரு. உடனே அந்த கிளவி டக்குனு முட்டாளே வந்து உட்காரியா அப்படின்னு சொல்லும். இதெல்லாம் நம்ம ரிப்போர்ட்டர்
வெளியே நின்று ஒட்டு கட்டிட்டு இருப்பாரு. உடனே அந்த கிழவி நானா அப்படி சொல்லலைங்க, அந்த உயில அப்படி போட்டிருக்கு அப்படின்னு கிளவி சொல்லும். பரவாயில்ல ஜார்ஜ் பயங்கரமா அந்த வில்லு எழுதிருக்காருன்னு சொல்லி அந்த கிளவி பாராட்டி பேசும். அப்புறம் என்கிட்ட இருக்க சொத்துல என் பையன் பீட் இருக்கு, கேலப்புக்கு நான் லீஸு கொடுத்துருக்க 300 ஏக்கர் நிலத்தை அவனுக்கே கொடுத்துறேன் அப்படின்னு இருப்பாப்ல. அப்புறம் என் பொண்ணு ரெபேக்காவுக்கு நான் உயிரா நினைக்கிற ஆடுங்களையும் நான் இருந்த வீட்டையும் 300 ஏக்கர் நிலத்தையும் ரெபேக்காவுக்கே கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லுவாப்ல. இதுக்கு முன்னாடி இருந்த வில்லுல எல்லா சொத்தையுமே ஒரு சேரிட்டிக்கு எழுதி வச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம என்னோட $30 மில்லியன் பணத்தை என்னோட பொண்ணு ரெபேக்காவுக்கு எழுதி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாப்ல. $30 மில்லியன் பணத்தை எப்படி சம்பாதிச்சாருன்னு கேட்டீங்கன்னா, ஆடுங்களுக்கு கலக்கிற மருந்து ப்ளூ கலர்ல ஒண்ணு இருக்குமே, அதை அவர் தான் கண்டுபிடிச்சாரு. அதை அவர் ஒரு கம்பெனிக்கு வித்து $30 மில்லியன் பணத்தை சம்பாதிச்சிருக்காருன்னு சொல்லுவாங்க. நம்ம மோப்பல் இருக்கிற எல்லாத்தையும் தள்ளி விட்டு ஆட்டத்தையே கலைச்சிரும். உடனே கண்ணு தெரியாம போன மோப்பல் என்ன பண்ணுன்னு தெரியாம அங்கிட்டு இங்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கோம். உடனே அங்க உள்ளவங்க எல்லாரும் அலர்ட் ஆகியோ போலீஸ் வெளியே என்னமோ சத்தம் கேட்குது போய் பாரியா அப்படின்னு அவர் அனுப்புவாங்க. அவர் நைஸா பூனை மாதிரி வெளியே வந்து வெளியே யாரு இருக்காங்களான்னு எட்டி பாப்பாரு. உடனே எய்தாப்புல கண்ணே தெரியாம ஓடி வந்துட்டு இருக்க மாப்பிள் எய்தாப்புல வர்றவங்க எல்லாரும் பறக்க விட்டுட்டு இருப்பாப்ல. இன்ஸ்பெக்டரை பறக்க விட்டான மாப்பிள் கிளவியே விட்டு வைக்காம அதையும் தள்ளி விட்டுருவாரு. வீடையே ஒரு மாதிரி அலங்கோலப்படுத்த ஆரம்பிச்சிருவாரு. அப்படி அந்த வீட்டுல உள்ள எல்லா டேபிளையும் இடிக்கும் போது அதுல ஜார்ஜ் எழுதின லெட்டர் வந்து வெளியே வந்து விழுந்துரும். லெட்டரை போலீஸ்காரரும் பாத்துருவாப்ல. அதே நேரத்துல அந்த பெத்தும் பாத்துரும். ஆனா பெத் அதை உடனே கையில் எடுத்து வச்சுக்கிட்டியோ முதல்ல அந்த ஆட்டோ புரியான்னு சொல்லி சமாளிச்சிரும். நம்ம மோப்பில் ஜன்னல் ஒரு இடத்துல மோதி கடைசியில் நின்றுவாப்ல. ஒரு வழியா வில்லையும் சொல்லி முடிச்சிருவாங்க, ஆட்டையும் துரத்தி விட்டுருவாங்க. நம்ம ஆடுங்களும் அதை எதிர்த்தாப்புலன்னு ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கும். நம்ம ரிப்போர்ட்டர் எப்படியாவது இந்த கேஸை வச்சு ப்ரொமோஷன் ஆகிரும்னு சொல்லி அந்த போலீஸ்காரர்கிட்ட போய் உனக்கு இந்த கேஸ் முடியணும், எனக்கு ப்ரொமோஷன் வேணும், அதனால நம்ம ரெண்டும் சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம்னு சொல்லி அவர்கிட்ட பேசுவாரு. அந்த போலீஸ்காரனும் இந்த டீலுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறவாப்ல. அடுத்து நம்ம ஆட்டுக்குட்டி எல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் போடும். அதுல ஜார்ஜை கொண்டவங்க பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் அந்த இடத்துக்கு யாரோ வர்ற மாதிரி ஒரு லைட் அடிச்ச மாதிரி இருக்கும். அது யாருன்னு நல்லா கிளியரா பார்த்தா நம்ம ஜார்ஜோட பொண்ணு ரெபேக்கா வந்து அங்க உட்காந்து அவங்க அப்பாவை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டக்குன்னு அங்க வந்து பனிக்காலத்து ஆடை தூக்கி கொஞ்சிக்கிட்டு இருக்கோம். அப்ப அதை பார்த்த ஆடுங்க எல்லாம் வில்லுல சொன்ன பனிக்காலத்து ஆடு இவதான், அதனாலதான் அவங்க அப்பா வர விட்டு ஒதுக்கி வச்சிருக்காங்க போல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். சில பேர் ரெபேக்காவை தான் கொலைகாரின்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு லிலி அதுக்கு நம்ம கிட்ட ஆதாரம் வேணும், அந்த ஆதாரத்தை நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த ஆதாரத்தை எடுக்க நம்ம ஒரு புக்கை கைப்பற்றணும். அதுக்கு நம்ம ஜார்ஜோட வீட்டுக்கு போகணும்னு சொல்லி போவாங்க. ஊல் ஐஸ் அனுப்பி எப்படியா அந்த புக்கை வெளியே எடுத்து வரணும்னு முயற்சி பண்ணுவாங்க. நினைச்ச மாதிரி ஊல் ஐஸ் அந்த புக்கை கரெக்டா வெளியே தூக்கிட்டு வந்துடும். இந்த புக்கை எப்படியா போலீஸ்காரர் கிட்ட கொடுக்கணும். அங்க போலீஸ்காரர் ரொம்பவே குழம்பி போய் ஒவ்வொரு போட்டோவா வச்சு வச்சு இவங்களா இருப்பாங்கன்னு ரொம்பவே தேடிக்கிட்டு இருப்பாரு. அந்த நேரம் பார்த்து கதவு தட்டுற சத்தம் கேட்கும். கதவு தட்டுறது யாரா இருக்குன்னு பயந்து போய் ரொம்பவே சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் போட்டு வெளியே வந்து பார்த்தா வாசல்ல அந்த புக்கு மட்டும் அனாதையா கிடக்கும். டக்குன்னு அந்த புக்கை கையில எடுத்துட்டு உடனே உள்ள போயிருவாரு. லிலியும் செபாஸ்டின் இருக்கிற இடத்துக்கு போய் செபாஸ்டின் கார்னிவல்னா என்னன்னு சொல்லி செபாஸ்டின் கிட்ட கேட்கும். அதுக்கு செபாஸ்டின் அமைதியாவே இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல லில்லி செபாஸ்டின் நீ எங்க கூட்டத்தை சேர்ந்த ஆள் தான் சொல்லிரும். சரி போயிட்டு வரேன் பாபாய் அப்படின்னு சொல்லி லில்லி கிளம்பும் போது கார்னிவல்ல என்ன ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சு வைப்பாங்க. அடைச்சு வச்ச கூண்டுக்குள்ள ஒரு நாயமா அவுத்து விட்டுருவாங்க. நான் அந்த நாய் கூட ரத்த வலிய சண்டை போடுவேன் அப்படின்னு சொல்லி செபாஸ்டின் சொல்லும். அந்த கொடூரமான இடத்துல இருந்து என்ன அவர் பணம் கொடுத்து விலைக்கு வாங்கி என்னை காப்பாத்திட்டாரு அப்படின்னு சொல்லும். என்ன பொறுத்த வரைக்கும் கார்னிவல்னா அதுதான் அப்படின்னு சொல்லி செபாஸ்டின் லில்லி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கோம். அடுத்த நாள் காலையில ஜன்னல் வழியா போலீஸ்காரர் ஆடுங்களையே பார்த்துட்டு இருப்பாரு. ஆடுங்க ஜன்னல் வழியா போலீஸ்காரரே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப ஸ்டேஷனுக்கு நம்ம ரிப்போர்ட்டரும் வந்துருவாரு. ரிப்போர்ட்டர் என்னையா ஒரு மாதிரி உட்காந்துருக்கேன்னு கேட்கும்போது நான் எப்பெல்லாம் அந்த கேஸ் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயம் கையில கிடைக்குதோ அப்பெல்லாம் அந்த ஆடுங்களை பாக்குறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த ரிப்போர்ட்டரையோ அப்ப கேஸை பத்தி ஏதாவது கண்டுபிடிச்சான்னு கேட்கும்போது போலீஸ்காரருக்கு ஒரு பாடமே நடத்துவாரு. இந்த கேஸ்ல மீனும் மோட்டிவும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த கொலையை பண்ணிருக்க முடியும்னு சொல்லி அந்த போலீஸ்காரர் சொல்லுவாரு. போலீஸ்காரர் அவர் சந்தேகப்பட்ட ஒவ்வொரு ஆளா கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிப்பாரு. ஆடு வெட்டுறவர், பெத்து, அப்புறம் கேலபு, அப்புறம் சர்ச்சில் உள்ள ஃபாதர் எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிப்பாரு. ஆனா அவங்க சொன்ன பத்தி இல்லாம இன்ஸ்பெக்டர் பெரிய அளவுல சந்தேகத்தை ஏற்படுத்தாது. கடைசியா நம்ம ஜார்ஜோட பொண்ணு ரெபேக்கா கிட்டே ஒரு இன்வெஸ்டிகேஷனை போட்டுருவாங்க. ரெபேக்கா கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எப்ப வந்தீங்க அப்படின்லாம் விசாரிப்பாங்க. அதுக்கு அன்னைக்கு நாள் முன்னாடி தான் நான் வந்தேன், அது வரைக்கும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப ரெபேக்கா கிட்ட நார்மலா பேசிட்டு இருந்த அந்த போலீஸ்காரர் டக்குன்னு ஒரு வார்த்தையை விட்டுருவாரு. அதாவது அவங்களுக்கு ஒரு எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருந்ததாகவும் அவங்க பல கேஸ்ல இருந்ததாகவும் சொல்லியிருப்பாங்க. ரெபேக்கா அவங்க கூட பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் மெர்ஜ் பண்ணி வச்சிருந்ததா அந்த போலீஸ்காரர் அவர்கிட்ட கேட்பாரு. பட் ரெபேக்கா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நான் இப்ப அவங்க கூட இல்ல, நான் அவனை பிரேக்கப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா போலீஸ்காரருக்கு என்னமோ ரெபேக்கா மேல பெரிய ஒரு சந்தேக பார்வை இருந்துகிட்டே இருந்தது. ஆடுங்க மறுபடியும் ஒரு மீட்டிங்கை போட்டு நான் யாரோ ஏதோ சொன்ன மாதிரி கேட்டேன், ஆனா என்னன்னு எனக்கு சரியா மறந்து போச்சுன்னு சொல்லும்போது அந்த பனிக்காலத்து ஆடு வந்து நாம அந்த பேயை பார்த்தோன்னு பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம், அதை நான் கிளவுட் கூட வச்சுதான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அந்த பனிக்காலத்து ஆடு சொல்லும். கிளவுட் நீ உண்மையை மறைக்காத வெளிப்படையா பேசுன்னு சொல்லி லில்லி சொல்லும்போது ஆமா நான் ஒரு பொருளை கண்டுபிடிச்சேன், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால அதை மறைச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும். கடைசியில கிளவுடே எல்லாரையும் கூப்பிட்டு போய் அந்த பொருள் எங்க இருக்குன்னு காமிக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ரிங்கு மாதிரி இருக்க அந்த பொருள் அந்த பேய் தான் போட்டிருந்தது. அந்த பேயோட கையில இருந்து அது மிஸ் ஆகி கீழே விழுந்தது, நான் அதை பார்த்தேன் அப்படின்னு கிளவுட் சொல்லும். எனக்கு இந்த வளையம்
ரொம்பவே பிடிச்சிருந்தது, அதனாலதான் யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லும். இந்த ஹேண்ட் செயின் பாக்குறதுக்கு ரெபேக்கா குலது மாதிரியே இருக்கு அப்படின்னு எல்லா ஆடுங்களும் சொல்லும். அப்ப எல்லா ஆடுங்களும் ஒண்ணு சேர்ந்து என்ன முடிவு பண்ணும் அப்படின்னா, பனிக்காலத்துல பிறந்த ரெபேக்கா தான் இந்த கொலையை பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. டக்குன்னு செபாஸ்டின் டென்ஷன் ஆகி, பனிக்காலத்துல பிறக்கிறது அவ்வளவு பெரிய தப்பா, ஒரு பனிக்காலத்துல பிறந்த ஆடை துரத்தி விட்டு அதை கடைசி வரைக்கும் தனிமையிலே விட்டதுனால நாம பிறந்ததே தப்புன்னு அந்த ஆடும் ஃபீல் பண்ணுது. நீங்க எல்லாருமே ஒரு சுயநலம் பிடிச்ச ஆட்டு கூட்டம் தானே அப்படின்னு சொல்லி செபாஸ்டின் சொல்லும். அதுக்கு லில்லி, நீ இந்த கூட்டத்தை சேர்ந்தவன் தான் செபாஸ்டின் அப்படின்னு சொல்லும் போது, செபாஸ்டின் நான் இந்த கூட்டத்தை சேர்ந்தவனும் கிடையாது, எனக்குன்னு யாரும் கிடையாது அப்படின்னு போயிடும். அடுத்த சீன்ல நம்ம லில்லி இன்ஸ்பெக்டர் முன்னாடி போய் நிக்குது. இன்ஸ்பெக்டர் அதை வாட்ச் பண்ணி என்னைய பாக்குற அப்படின்னு கேட்பாரு. மோப்பிள் அவரோட தொப்பியை தூக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிடும். போலீஸ்காரர் அவரை ஃபாலோ பண்ணிட்டு போவாப்ல. மோப்பிள் நிறுத்தாம ஓடிக்கிட்டே இருக்கும். போலீஸ்காரும் விடாம ஃபாலோ பண்ணிட்டே போறாரு. கடைசியில எங்க போவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோப்பிள் வந்து ஆட்டோட மந்தைக்கே கொண்டு வந்து விட்டுரும். தொப்பியை கீழே வச்சுட்டு அந்த ஆடுங்கெல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தொப்பிக்கு கீழே இருக்கிற அந்த செயினை எடுத்துருவாரு. எடுத்துட்டு ஆடுங்க எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு நேரா ரெபேக்காவோட வீட்டுக்கு போறதா அடுத்த சீனு. கதவை தட்டிட்டு ரெபேக்கா வெளியே வா அப்படின்னு கூப்பிட ரெபேக்கா வெளியே வருவாங்க. இதை நீங்க எங்கேயாவது பாத்திருக்கீங்களா அப்படின்னு அதை பார்த்து கேட்பாங்க. இது உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சதுன்னு ரெபேக்கா கேட்க, உள்ள நேரா போய் ரெபேக்காவோட ஷூல இருக்கிற அந்த அழுக்க பாத்துருவாங்க. ஆட்டு மந்தையில நடந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த ஷூ இருக்கும். அப்ப இந்த கொலையை பண்ணது ரெபேக்கா தான் கன்ஃபார்ம் பண்ணி ரெபேக்காவை ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிருவாங்க. அப்ப ஸ்டேஷன்ல வச்சு போலீஸ்காரர் அந்த ரெபேக்கா கிட்ட சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ரெபேக்கா, உங்களுக்கு லாயர் வேணாம்னு சொன்னீங்களே, உண்மைதானான்னு கேட்பாங்க. ஆமா, என்கிட்ட மறைக்க எதுவும் இல்லை, நீங்க தாராளமா கேட்கலாம் அப்படின்னு ரெபேக்கா சொல்லுவாங்க. சரி, கொலை நடந்த அன்னைக்கு நீங்க எங்க இருந்தீங்கன்னு ரெபேக்கா கிட்ட கேட்கும்போது, நான் இங்கே தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இங்க இல்லைன்னு போய் சொல்லிங்கன்னு கேட்பாரு. அதுக்கு ரெபேக்கா, எங்க அப்பா என்ன 20 வருஷமா தேடிட்டு இருக்காரு, எனக்கு ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருந்தாரு, அதுல அந்த வில்லையும் அனுப்பிச்சிருந்தாரு. அதுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் எது அந்த 30 மில்லியன் வில்லா அப்படின்னு கேட்பாங்க. ஆனா ரெபேக்கா, அது இல்ல, அந்த ஆடுங்களை பத்தின வில்லு, அதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க அப்பா என்ன பார்க்கணும்னு ஆசைப்பட்டதுனால தான் வந்தேன், ஆனா நான் இங்க வர்றது இப்படி ஒரு பிரச்சனையில மட்டும் எனக்கு தெரியாது, சத்தியமா நான் வந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த போலீஸ்காரர், நீ சொல்ற எதுவுமே நம்புற மாதிரி இல்ல, நாளைக்கு கோர்ட்ல போய் இதெல்லாம் சொல்லிக்க அப்படின்னு சொல்லி ஜெயில அடைச்சிருவாப்ல. ரெபேக்கா ஜெயில இருக்கிறத நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் லிலியும் புரிஞ்சுக்கும் இவன் இந்த கொலையை பண்ணல அப்படின்னு. அந்த வழியா கார்ல வந்த கிளவியோ, நான் சாதாரண நினைச்சேன், நீ பெரிய ஆளுதாயா, பரவாயில்லையே, கேஸ் ஒரு வழியா டக்குன்னு முடிச்சுட்டு அப்படின்னு சொல்லி அந்த கிளவி சொல்லும். கிளவி சொல்லதை கேட்ட இன்ஸ்பெக்டர், ரொம்ப தேங்க்ஸ்மா, நீ போயிட்டு வாமா அப்படின்றாரு. உடனே லில்லி ஸ்டேஷனோட ஒரு சைடுக்கு போய் மேலே ஏறி ஜன்னல் வழியா ரெபேக்காவை எட்டி பார்க்கும். ரெபேக்காவும் லில்லியை பார்த்துக்கிட்டே இருக்கும். அடுத்த சீன்ல மோப்பிள் லில்லி கிட்ட எப்படி கரெக்டா பிடிச்சேன்னு சொல்லி கேட்கும். இப்ப நீ ஹாப்பியா இருக்கியா லில்லி அப்படின்னு மோப்பிள் கேட்கும். ஆமா, நான் ஹாப்பியா தான் இருக்கேன் அப்படின்னு லில்லி சொல்லும். லில்லி, இனிமே நமக்கு கேலப் தான் ஷெப்பர்டு, அந்த பக்கம் அவனோட ஷெட் இருக்குது, அங்க போய் நம்ம பார்த்துட்டு வரலாமான்னு லில்லியை கூப்பிடும். ஆனா நம்ம அங்க போனதே கிடையாது லில்லி சொல்ல, நம்ம ரோட்டுக்கே போயிட்டு வந்துட்டு இது என்ன பெரிய விஷயமானு சொல்லும். அங்க போனா மொத்த ஆடுங்களும் இந்த 2 ஆடுங்களை சுத்தி ரவுண்ட் அப் பண்ணிரும். இங்க வந்து பெரிய தப்பு பண்ணிட்டோமா இந்த 2 ஆடுங்களும் நினைக்கும். சரி சரி, நாங்க இங்க இருந்து போயிடுறோம் அப்படின்னு சொல்லி 2 ஆடுங்கள் கிளம்பிட்டு இருக்கும்போது ஒரு ஆடு மட்டும் இங்க இருந்து போயிடுங்கன்னு சத்தமா சொல்லும். கேலபோட ஷெட்டுக்குள்ள வருவாங்க. அங்க வந்து பார்த்தா ஒரு பயங்கரமான அதிர்ச்சி அவங்களுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆடுங்களை வைக்கிற ஒரு சில பாக்ஸ் மாதிரி இருக்கும். அது பக்கத்துல ஒரு போஸ்டர் ஒன்னு இருக்கும். அந்த போஸ்டர்ல கேலபும் ஆடு வெட்டுறவனும் ஒன்னா சேர்ந்து நிப்பாங்க. இதுவே பயங்கரமான ஷாக்குனா, பின்னாடி திரும்பி பார்த்தா 2 நாய்ங்க பயங்கரமா வெறியில நிக்கும். இந்த 2 நாய் கொலைக்க ஆரம்பிச்சதும் லில்லியும் மாப்பிள அங்கிருந்து பயங்கரமா ஓட ஆரம்பிச்சிருவாங்க. 2 நாய்களும் விடாம அதுங்களை துரத்திக்கிட்டே வரும். ஒரு கட்டத்துக்கு மேல லில்லி கிட்ட அந்த நாய்களா நெருங்கிரும். அந்த நேரம் பார்த்து எங்க இருந்தோ வந்த செபாஸ்டியன் அந்த நாய்ங்க கூட சண்டை போட ஆரம்பிச்சிரும். நாய்களுக்கும் செபாஸ்டியனுக்கும் பயங்கரமா சண்டை நடக்கும். 2 நாய்களையும் பயங்கரமா முட்டி தூக்கிக்கிட்டு இருக்கும் போது செபாஸ்டியனுக்கு ஒரு நாய் மட்டும் பயங்கரமா கடிச்சு வச்சிரும். செபாஸ்டியனை பார்த்து அந்த 2 நாய்களும் எப்படியோ பயந்து ஓடிடும். இருந்தாலும் செபாஸ்டியனுக்கு பயங்கரமா அடிபட்டதுனால சுருண்டு கீழே விழுந்துரும். கீழே விழுந்த செபாஸ்டியனை எந்திரிக்க சொல்லி லில்லி சொல்லும். அப்போது மாப்பிள், அவர் செத்துக்கிட்டு இருக்காரு, இனிமே ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும். செபாஸ்டியன், நான் அவரை பாக்குறேன், என் கண்ணுக்கு ஜார்ஜ் தெரிகிறாரு அப்படின்னு சொல்லும். அப்படியே செபாஸ்டியன் கொஞ்ச நேரத்துல செத்தும் போயிடும். லில்லியால இதை தாங்கிக்கவே முடியாது. இந்த சீன் ரொம்பவே எமோஷனலா இருக்கும். நம்மளால வார்த்தையாலே சொல்ல முடியாது, அவ்வளவு கஷ்டமா இருக்கும். உடனே லில்லி செபாஸ்டியன் இறந்தது எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு நம்ம கூட்டத்தை எப்படியா காப்பாத்தி ஆகட்டும்னு சொல்லி ரோட்டுக்கு அந்த பக்கமா கூட்டிட்டு போக பார்க்கும். ஆனா மத்த ஆடுங்க ரோட்டை கிராஸ் பண்ணி வராது. செபாஸ்டியன் இறந்ததையும் மறந்துட்டு அந்த இடத்த விட்டு அவங்க எல்லாரும் போயிருவாங்க. இப்ப நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும்னு சொல்லி மோபிள் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது ஜார்ஜோட வீட்டுக்கு போற தவிர வர வழியே இல்லைன்னு ஜார்ஜோட வீட்டுக்கு போவாங்க. ஜார்ஜோட வீட்டு முன்னாடி லில்லி உட்கார்ந்துருக்கும் போது எப்பவுமே கதை படிக்க சொல்ல மாதிரி அந்த இடத்துல ஜார்ஜ் வர்றாரு. எப்பவுமே உனக்கும் ஒன்னும் ஆகாது எனக்கும் ஒன்னும் ஆகாதுன்னு சொல்லி லில்லியை தடவை கொடுத்துட்டு அங்க இருந்து போயிடுறாரு. அப்பதான் லில்லி அவர் பேசின ஏதோ டீப்பா யோசிக்கிறா. உடனே அங்க இருந்த வின்டர் லேம்பை கூப்பிட்டு அவர் ஒரு ஹெல்ப் கேட்கிறா. அதுக்கு வின்டர் லேம்ப் சரின்னு சொன்னதோ 2 பெயிண்ட் டப்பாவை எடுத்து ஒரு கால்ல ஒரு கலரும் இன்னொரு கால்ல இன்னொரு கலரையும் மாத்திக்க சொல்லுது. 2 கால்லையும் 2 கலரையும் பூசிட்டு நேரா ஸ்டேஷனுக்கு போறாங்க. அங்க ரெபேக்கா செல்லுக்குள்ள இருக்கிறா. எப்படியோ அந்த குட்டி ஆடு மட்டும் உள்ள வந்து எல்லா பொருளையும் முதல்ல களைச்சு விடுது. அதுக்கடுத்து லில்லி சொல்ற மாதிரியே என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் தன்னோட காலால பெயிண்ட் பண்ணுது. நடக்கிற எல்லாத்தையும் செல்லுக்குள்ள இருந்து ரெபேக்கா பாத்துக்கிட்டே இருப்பாங்க. அடுத்த நாள் அப்ப அங்க வந்த இன்ஸ்பெக்டர், என்ன ரெபேக்கா இப்படி பண்ணி வச்சிருக்க, யார் இதெல்லாம் பண்ண அப்படின்னு கேட்க, உடனே ரெபேக்கா, சார் இதை நான் பண்ணல, ஒரு 2 ஆடுங்க உள்ள வந்துச்சு, வந்து எல்லாத்தையும் இப்படி களைச்சு விட்டு போயிருச்சு, எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லும். இன்ஸ்பெக்டர் அதை உட்காந்து யோசிச்சு என்னன்னு பாத்துக்கிட்டு இருப்பாரு. இன்ஸ்பெக்டர், இதெல்லாம் என்கிட்ட நீ கதை விடாத, வா அவனை போலீஸ்ட ஒப்படைக்கிறேன்னு சொல்லி கூட்டிட்டு வருவாப்ல வெளியே. அப்ப சைன் போட்டு ரெபேக்காவை அவங்க கூட அனுப்பிச்சு வச்சிருவாரு. பட் அதை ஆடுங்க பாத்துரும்.
உடனே ரெபேக்காவை இருங்க ரெபேக்கா இந்த கொலையை பண்ணல, இந்த கிழவி தான் இந்த கொலையை பண்ணான்னு சொல்லி டக்குன்னு சொல்லிடுவார் இன்ஸ்பெக்டர். அப்புறம் கிழவினா நீ இல்லாம கிழவி, இந்த கதையிலே இல்லாத ஒரு ஆளு தான் இந்த கொலையை பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லுவாரு. எப்படி இருந்தாலும் ரெபேக்கா அந்த லெட்டரை படிச்சுட்டு இங்க வருவான்னு அந்த கொலைகாரனுக்கு நல்லாவே தெரியும். இதுல அதிகமான பங்கு யார் பேர்ல இருக்கோ அவங்க மேலதான் போலீஸ் சந்தேகப்படுவாங்க. அதை பயன்படுத்தி தான் அந்த கொலைகாரன் ரெபேக்காவுக்கு பாதி சொத்தை எழுதி வச்சுட்டு புது வில்ல அங்க வச்சிருக்கான். ரெபேக்கா வந்ததை பார்த்து கரெக்டா அவன் தான் கொலையும் பண்ணிருக்கான், அது வேற யாரும் இல்ல இவன் தான் அப்படின்னு சொல்லிடுவாரு. ரிப்போர்ட்டர் மாதிரி வந்து ஊரே ஏமாத்தி ஜார்ஜை கொலை பண்ணது இவன் தான் அப்படின்னு சொல்லி போலீஸ்காரர் சொல்லுவாரு. கல்ச்சர் ஃபெஸ்டிவலை சாக்கா வச்சு ஊருக்குள்ள வந்திருக்க, அதுக்கப்புறம் இங்கே இருக்கணும்ன்றக்க உன்னோட வேனை நீயே மரத்துல மோதி இருக்க, அதுக்கப்புறம் ரெபேக்கா வர்றது தெரிஞ்சுக்கிட்டு நீயே ஜார்ஜ் வீட்டுக்கு போய் ஜார்ஜுக்கு விஷம் கொடுத்துருக்க. எப்படியோ ஜார்ஜ் எந்தி வந்து உன்கிட்ட சண்டை போட்டிருக்காரு, ஆனா ஜார்ஜோட விஷம் தாங்க முடியாம அவர் இறந்தும் போயிட்டாரு. நீ அதுல ஜெயிச்சிட்ட. வேணும்னே ரெபேக்காவை மாட்டி விடணுன்றதுக்காக அவன் மேல நிறைய பொய் சாட்சியை ரெடி பண்ணிருக்க. பழைய காலத்து வீடுன்றதுனால நீயா ஈஸியா போய் அவரோட ஷூல அந்த குப்பையை வச்சுட்டு வந்திருக்க. இவ்வளவும் பண்ண நீ ஜார்ஜோட கையை மட்டும் மறந்துட்ட. ஜார்ஜ் ஆடுங்களுக்கு மருந்து கலக்கும் போது எப்பவுமே அவர் கை ப்ளூ கலர்ல இருக்கும், ஆனா அன்னைக்கு சந்தேகத்துக்கு மாற ஒரு கை ப்ளூ கலர்லயும் ஒரு கை கிரீன் கலர்லயும் இருக்கும். நீ பாக்குறதுக்கு ஜார்ஜோட பையன் மாதிரி தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக எங்க இருந்த ஒரு டையை வாங்கி வேகமா அடிச்சிட்டு வந்திருக்க. அவரோட ஹேர் டைல இருந்த எல்லோ கலரும் ஜார்ஜோட கையில இருந்த ப்ளூ கலரும் சேர்ந்ததுனாலதான் கிரீன் கலர்ல மாறி இருக்கு இன்ஸ்பெக்டர் சொல்லுவாரு. அப்ப பீட்டர் மேல இருந்த முடி எடுத்து இதுக்கு நான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க போறேன், அப்படி எடுக்கும்போது நீ ஜார்ஜோட பையன் கன்ஃபார்ம் ஆயிட்டா நீ தான் கொலைகாரன் அப்படின்னு சொல்லிடுவாரு. அப்ப கையில இருந்த முடியை தட்டி விட்டுட்டு பீட்டர் வேகமா எஸ்கேப் ஆக பார்ப்பான் கார்ல. இப்ப எங்க இருந்தோ வந்து அந்த ரெண்டு முரட்டை ஆடுங்க நம்ம பீட்டரோட காரை முட்டி டேமேஜ் ஆக்கி விட்டுரும். இதனால பீட்டர் மாட்டிக்குவான். பீட்டர் தான் கொலைகாரன்றனால நம்ம ரெபேக்காவை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ரெபேக்கா கிட்ட இன்ஸ்பெக்டர் போய் மேடம் நீங்க இங்கே இருந்துருங்களேன், வேற எங்கேயும் போக வேணாம் அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு ரெபேக்கா மேடம் நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கொலைகாரனை கண்டுபிடிச்ச சந்தோஷத்துல ஆடுங்களும் அதுங்களோட வேலையை பார்க்க போயிடும். கடைசியா ரெபேக்கா அந்த ரூமை விட்டு போகும்போது பெத் ஜார்ஜ் எழுதி வச்சு அந்த லெட்டரை திருப்பி ரெபேக்கா கிட்டே கொடுத்துருவாங்க. அதுக்கு ரெபேக்கா பெத்தை பார்த்து பெத் நீங்க ஜார்ஜை லவ் பண்ணீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு பெத் ஆமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் கேலபும் ஆடு வெட்டவர் சேர்ந்து ரெபேக்கா கிட்ட ஒரு டீல் பேச வருவாங்க. ஆனா ரெபேக்கா அதுக்கு உங்க டீல் வேணா ஒன்னும் வேணா, நானே எங்க அப்பாவோட ஆடுங்களை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. அதுக்கப்புறம் ரெபேக்கா ரெண்டு ஆட்டு கூட்டத்தையும் ஒன்னா மெர்ஜ் பண்ணிடுவாங்க. ஜார்ஜ் தன்னோட ஆடுங்க கிட்ட எப்படிலாம் நடந்துக்குவாரோ அதே மாதிரியே ரெபேக்காவும் நடந்துக்க ஆசைப்படுவாங்க. அதுக்கப்புறமா லில்லி இனிமே இங்கே தனியாள்னு யாருமே கிடையாது, எல்லாருமே ஒரே கூட்டம் தான் அப்படின்னு சொல்லி அந்த பனிக்காலத்தை ஆட தன்னோட டீம்ல சேர்த்துக்கும். கடைசியில செபாஸ்டின் உண்மையிலேயே ஒரு மேகமா மாறி அந்த கூட்டத்தை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. இதோட அந்த படமும் முடியுது.